ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழகம் முழுவதும் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்திலிருந்து சமையல் உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 8997 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிரப்புவதற்காக காலி பணியிடங்கள் வந்து மாவட்ட வாரியம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். பட் இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது, ஃபில்அப் பண்றதுக்கு உண்டான நிபந்தனைகள் வந்து என்ன, யாருக்கெல்லாம் இது வந்து இந்த ஒரு ஜாப் வந்து சூட்டபிளா இருக்கும், எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இருந்து சத்துணவு திட்டத்துல இருந்து நம்மளுக்கு சமையல் உதவியாளர் அப்படிங்கிற காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியம் வந்து பாத்தீங்கன்னா 200 வேகன்சியோ 150 வேகன்சியோ 180 வேகன்சியோன்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாவட்டத்தோட வேகன்சி லிஸ்ட்டை நம்ம எடுத்துட்டு அது எவ்வளவு வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து சத்துணவு மையங்கள்ல காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். உங்க மாவட்டத்துக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரைய இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் செக் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. உங்க மாவட்டம்னா உங்க மாவட்டத்தோட நேம் போட்டு சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 187 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி அந்தந்த வட்டார அலுவலகங்களில் தெரிந்து கொள்ளலாம். சமையல் உதவியாளர் காலி பணியிட விவரங்கள் பின்வருமாறுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அரசு உதவி பெறும் சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு வந்து 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆதி திராவிடருக்கு வந்து 25 கொடுத்திருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு வந்து 33 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்சின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர, அதாவது பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 43ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பொது பிரிவினர் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 50ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இன சுழற்சி அல்லாத காலி பணியிட விவரங்கள் சிறுபான்மை பள்ளிகள்னு சொல்லிட்டு 26ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து எல்லாருமே இதுக்கு வந்து போட்டி போடுவாங்க. சோ மொத்தமா வந்து 187 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளருக்கான பணி நியமனம் செய்வோருக்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால ஊதியம் அப்படிங்கிறது லெவல் 1ல 3000 இருந்து 9000 வரைக்கும் உங்களுக்கு ஊதியமாக வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த பணி அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இது வந்து டெம்பரரி ஜாப்லாம் கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் பியூர் கவர்மெண்ட் ஜாப் தான். இது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 10th பாஸ் ஃபெயில் ஆனவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. டிகிரி படிச்சவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். பட் உங்களுக்கு சத்துணவு அப்படிங்கிற வேலை சமையல் உதவியாளர்னா சமையல் பண்றவங்களுக்கு அசிஸ்டண்டா தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க டிகிரி படிச்சவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க டிகிரி படிச்சுட்டு இந்த வேலைலாம் நம்ம பார்க்கணுமான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக அந்த ஒர்க்கை பத்தின நேச்சுரலா ஒர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து 21 வயதுல இருந்து 40க்குள்ள வந்து இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பழங்குடியினர் வந்து 18ல இருந்து 40க்குள்ள இருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் வந்து 20ல இருந்து 40க்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ள வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவை கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஸ்கூலுக்கும் உங்க வீட்டுக்கும் வந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் வந்து இருக்கணும். அந்த சரௌண்டிங்ல இருந்தா போதுமானது. அது ஊராட்சிக்கு வெளியில இருக்கு. நீங்க ஒரு ஊராட்சியில இருக்கீங்க. அந்த ஸ்கூல் வந்து வேற ஊராட்சியில இருக்கு. வேற குக்கிராமமா இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதை நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 26ஆம் தேதி வந்து கொடுத்திருக்காங்க.
நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பிளான் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தெளிவா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெளிவா வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்க ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சினா அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட நேம் வந்து எழுதிட்டு, விண்ணப்பிக்கும் பள்ளியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த ஸ்கூலுடைய நேம் இந்த இடத்துல நீங்க வந்து எழுதிக்கோங்க. லேட்டஸ்ட்டா ஃபோட்டோ எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிறது உங்களுடைய பெயர் வந்து தமிழ்ல எழுதிக்கோங்க. தந்தை, கணவர் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா கணவர் பெயர் போடுங்க. மேரேஜ் ஆகாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கணவர் பெயர் அடிச்சுட்டு, தந்தை பெயர இந்த இடத்துல போட்டுக்கோங்க. கைபேசி எண் அப்படிங்கிறது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரருடைய இருப்பிடம், முகவரி, குடும்ப அட்டையில் உள்ளபடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் எதுவோ அந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய பெயர் அந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாரி கல்வி தகுதி அப்படிங்கிறதுல நீங்க 10த்னா 10த் போடுங்க. 12த்னா 12த் வந்து போடுங்க. பிறந்த தேதி, வயது அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிராக்கெட்ல வந்து ஏஜ் வந்து போட்டுக்கோங்க. ஜாதி மற்றும் உட்பிரிவு அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்களோட ஜாதி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிசினா பிசில நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டிய போட்டு உங்களுடைய சப் காஸ்ட் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாரி நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதே மாரி ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண் அப்படிங்கிற பட்சத்துல ஆம் கொடுங்க. இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பள்ளியிடம் கோரும் மையம் அப்படிங்கிற இடத்துல உங்க ஸ்கூலுடைய பெயர் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி விண்ணப்பதாரர் இருப்பிட பணி கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும். எஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல ஆம் போட்டு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய சிக்னேச்சர் அந்த இடத்துல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி எந்த டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்ட போட்டுட்டு, எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்த இந்த இடத்துல போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இணைப்பு அப்படிங்கிற இடத்துல நீங்க கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதே மாரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய குடும்ப அட்டை இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனலா வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து நிபந்தனைகள்னு சொல்லிட்டு வந்து குடுத்திருக்காங்க. நிபந்தனைகள ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து படிச்சு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.